அம்மா, தேவன் அப்படி என்னமா தப்பு பண்ணிட்டா? அவளுக்கு அவங்க அம்மா கிட்ட மனசுல உள்ளதை பேசுறதுக்கான எல்லா உரிமையும் இருக்குதானே? நம்ம கிட்ட எதிர்த்து பேசினான்னு சொல்லுங்க, அதை நானே கண்டிக்கிறேன். அதை விட்டுட்டு அவ கர்ப்பமா இருக்கிற இந்த நேரத்துல எல்லாரும் அவளை சுத்தி நின்னு பேசி அவளை பிரஷர் பண்றது நல்லாவா இருக்கு? கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கம்மா ப்ளீஸ். சரவணா, நான் தெய்வானை எதுவும் தப்பாவே சொல்லலப்பா. எதுக்கு வீட்ல அடிக்கடி சண்டை போட்டுக்கிறீங்க, அதை மட்டும் தான்ப்பா சொல்ல வந்தேன். இல்லம்மா, இந்த விஷயத்துல நாம தெய்வானைய மட்டும் தப்பு சொல்ல முடியாதுமா. யாழ்னி பண்ணதும் தப்புதான். அக்கா புரியல, திரும்பவும் ஏன் மேலே தப்பு இருக்க மாதிரி சொல்றீங்க? நான் சரியாதான் பேசியிருக்கேன். புனிதா, நீ இவ்வளவு இறங்கி வந்ததுக்கு அப்புறமும் அவ எப்படி பேசுறான்னு பார். அத்தை, திரும்பவும் ஆரம்பிக்காதீங்க. இந்த நேரத்துல தெய்வானையோட மென்டல் ஹெல்த் ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு கொஞ்சம் எல்லாரும் விடுறீங்களா இத? என்னையே சொல்லு. அண்ணே, அண்ணி, தேவானே. எல்லாரும் ஏதாவது முக்கியமா பேசிட்டு இருந்தீங்களா? நான் நடுவுல ஏதாவது வந்து தொந்தரவு பண்ணிட்டேனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். அம்மா மாப்பிள வரலையா? எங்கன்னு ஏதோ கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணணும்னு அங்கேயே உட்காந்துட்டாரு. சரின்னு நான் மட்டும் கிளம்பி வந்துட்டேன். தேவானிக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு எடுத்து வந்திருக்கேனே. இந்த மாதிரி நேரத்துல தானே அவளுக்கு வாய்க்கு ருசி சமைச்சு போட முடியும். வா, அம்மா உனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு எடுத்து வந்திருக்கேன். வா, வந்து சாப்பிடு. இப்போ சாப்பாடு ஒண்ணுதான் எனக்கு கேடு. எனக்கு ஒண்ணும் வேணாம், போமா. என்ன இவ, எதுக்காக இவ இப்படி கோவப்பட்டுட்டு போறாண்டி? பேருக்குத்தான் பெரிய ப்ரொஃபசர் குடும்பம். ஆனா பெரியவங்களை எப்படி மதிக்கணும்னு கூட தெரியலையே. மாப்பிள்ள, இதெல்லாம் சொல்லி கொடுக்க பாவம். வீட்டுல நேரம் இல்ல போல இருக்குது. மாமா, சரிம்மா, பேசல. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறமா, இத்தனை நேரம் அந்த பொண்ணு கொஞ்சம் கூட மரத்தை மதிக்காம பேசிட்டு இருந்தா பாரு. அப்ப கூட ஏன் சும்மா இருந்தா தெரியுமா? மாப்பிள்ள முகத்துக்காகத்தான். இப்ப என்ன நடந்துச்சுன்னு ஆளாளுக்கு என்னென்னமோ சொல்றீங்க. புனிதா, நீயாவது என்ன ஏதுன்னு கொஞ்சம் சொல்ல. இத பாருங்க, அவ வாய் துடுக்கா ஏதாவது பேசியிருந்தானா மன்னிச்சிருங்க. ஐயோ, இந்த மாதிரி நேரத்துல அவளை யாரும் எதுவும் சொல்லாதீங்க. அப்படியே ஏதாவது சொல்லியிருந்தாலும் எல்லார்கிட்டயும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உப்பு திங்கிறவன் ஒருத்தன், தண்ணி குடிக்கிறவன் இன்னொருத்தனா? அத்தை, எல்லார் வீட்லயும் இருக்கிற சின்ன சண்டை தான் அத்தை. போங்க, நீங்க போய் அவளுக்கு சாப்பாடு கொடுங்க. போங்க, போமா, போய் சாப்பாடு கொடு. போ. தெய்வான, தெய்வானே, எதுக்குமா இப்ப பேகோட வர? மாமா, நான் எங்க வீட்டுக்கே போறேன் மாமா. ஐயோ, தெய்வான, என்ன பண்றோன்னு தெரிஞ்சுதான் பண்றியா? அக்கா, நான் இங்க நடக்கிற எதையுமே கண்டுக்காம இருந்தாதான் நான் நல்லவலாம். ஏன்னு கேள்வி கேட்டா நான் மரியாதை தெரியாத பொண்ணுன்னு சொல்லுவாங்க. அம்மா தேவான, மா, என்னால இங்க இருக்க முடியலமா. ரொம்ப பிரஷரா இருக்கு. தயவு செஞ்சு என்ன வீட்டை கூட்டு போமா. தெய்வானே, வீட்ல நாங்கெல்லாம் பெரியவங்க இருக்கோம். நீ பாட்டுக்கு எங்க கிட்ட எதுவும் சொல்லாம எதுவும் கேட்காம பேக் எடுத்துக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொன்னா என்னமா அர்த்தம்? அத்தை, மனசு சரியில்லை, நான் என் அம்மா கூட இருக்கணும்னு நினைக்கிறேன். தெய்வான, ஒரு சின்ன விஷயத்த நீ பெருசாக்குறியோன்னு தோணுது தெய்வான. அக்கா, இல்ல, இந்த விஷயத்துல நான் சரியா முடிவெடுக்கலன்னா நாளைக்கு என்ன நடக்கும்னு நினைச்சு எனக்கு இப்பவே பயமா இருக்கு. இப்படி பேசுறா? நான் போறேன். தேவான, அக்கா, தெய்வான அத்தை கூட அவங்க வீட்டுக்கு போகட்டும். இந்த நேரத்துல அவ நிம்மதியா இருக்கிறதும் ரொம்ப முக்கியம். அதான் அவளுக்கும் பிறக்க போற எங்க குழந்தைக்கும் நல்லது. நான் போயிட்டு வரேன் மாமா. படிச்ச பொண்ணு, உனக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை. நடந்து யோசிச்சு பார்த்துட்டு எதை மாத்தணுமோ அதை மாத்திக்கமா. என்னங்க நீங்களும் அவளை போ சொல்றீங்க? என்னங்க இது? கிளம்புறன்னு பேக்கோட நிக்கிற பொண்ணுகிட்ட வேற என்னமா சொல்ல முடியும்? தேனு, தெய்வானைய பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போமா. அண்ணே, என்ன மன்னிச்சிருங்கண்ணே. அவ செல்லமா வளர்ந்த பொண்ணுதான். இருந்தாலும் நான் அவளை தப்பா வளர்க்கலண்ணே.
அவளை நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பேசுறேன்னு. சரவணா, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வீட்டுக்கு வந்து தேவானை பார்த்துட்டு போப்பா. ம் சரிங்க அத்தை. வரேன் மாமா. அண்ணே, வரேன்க்கா. நான் கிளம்புறேண்ணே. போயிட்டு வரேன் அத்தை. தெய்வானே பார்த்து போயிட்டு வா. அப்பா நீங்க எதுவும் யோசிக்காதீங்கப்பா. யோசிக்க என்னமா இருக்கு? இத பாரு, கண்ணு முன்னாடி சண்டை போட்டதெல்லாம் நல்லாவா இருக்கு? சின்னவங்க கோவப்படும் போது பெரியவங்க அமைதியா எண்ணும். சில சமயங்கள்ல பெரியவங்க கிட்டே இல்லாத நிதானத்தை சின்ன பசங்கிட்ட இப்படிமா எதிர்பார்க்க முடியும்? நீங்க சொல்றதும் சரிதான்ப்பா. ஆனா நானும் தெய்வானை இவ்ளோ பிடிவாதமா கிளம்புவான்னு எதிர்பார்க்கலப்பா. தெய்வானைக்கு தப்புன்னு பட்டா அதை முகத்துக்கு நேரா பட்டுன்னு கேட்டுருவான்னு உங்களுக்கு தான் தெரியுமேக்கா. அதுதான் அவ குணம். சிலருக்கு அதெல்லாம் திமிரா தெரியும். அவ கொஞ்ச நாள் அத்தை வீட்லயாவது நிம்மதியா இருந்துட்டு வரட்டும்.